சத்குரு அவர்கள் தன்னை உணர்ந்த ஞானியாக, யோகியாக, குருவாக திகழ்பவர். மனிதர்கள் தமது இயல்பான ஆனந்தத்தை உணரவும், வாழ்வை உள்நிலை அனுபவத்தின் வாயிலாக நிகழ்த்தவும், தெய்வீகம் உணரவும் கருணையோடு வழிகாட்டுபவர். ஆன்மீகத்தை அறிவியல் ரீதியாக அணுகும் சத்குரு அவர்களின் வழிமுறைகளும் மனிதகுல மேன்மைக்காக அவர் ஆற்றிடும் பணிகளும் மகத்தானவை. பல்லாயிரக்கணக்கான தன்னார்வ தொண்டர்களோடு ஒன்றிணைந்து மனிதகுல மேம்பாட்டிற்கான மகத்தான செயல்களில் தம்மை அர்ப்பணித்துள்ள சத்குரு அவர்கள் சமூக சீரழிவுகள், தனிமனித சீரழிவுகள் மற்றும் உலகியல் நடைமுறைகள் குறித்து வெளிப்படுத்தும் அணுகுமுறைகளும் பரிமாணங்களும் ஆணித்தரமானவை. உலகெங்கும் பலதரப்பட்ட மக்களிடம் சொற்பொழிவாற்றிடும் சத்குரு அவர்களது உள்நிலையிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் ஒரு மனிதனது வாழ்வின் போக்கையே மாற்ற வல்லவை. அவை உங்களுள் ஆழமான தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். இந்த தாழ்வு மனப்பான்மை, இதுக்கு அடிப்படை என்னன்னா, நீங்கள் உங்கள் தன்மை இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டு பார்க்குறீங்க. எப்போ நீங்கள் இன்னொருத்தர் பார்த்து ஒப்பிட்டு பார்த்து நான் அவருக்கு ஒப்பிட்டு பார்த்தா நான் அவருக்கு தாழ்வமாக இருக்கிறேனே இந்த உணர்வு என்னத்துக்கு வந்துருச்சுன்னா, உங்கள் தன்மை பற்றி உங்களுக்கு கவனம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொருத்தர் ஒப்பிட்டு பார்த்து அவர் மாதிரி இருக்கணும்னு ஒரு முயற்சி ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ உங்கள் மாதிரி மனிதன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, உடல் நிலையில, மனநிலையில, உணர்வு நிலையில, எல்லா நிலையில உங்கள் மாதிரியே இன்னொரு மனிதன் இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறாங்களா? எப்போ நாள் இருந்தாங்களா? உங்கள் மாதிரி மனிதன் எப்பவுமே உலகத்தில் கிடையாது. இப்போ கூட கிடையாது, நாளைக்கு கூட கிடையாது. நீங்கள் ஒரு தனித்தன்மையான உயிர். உங்கள் ஒரு தன்மை நீங்கள் எதே பார்த்தாலும் எல்லாமே தனித்தன்மையான ஒரு தன்மை. இப்போது உங்கள் சின்ன விரல் எடுத்து அப்படி பார்த்துக்கங்க. இதே மாதிரி ஒரு சின்ன விரல் எங்கேனாலும் பிரபஞ்சத்தில் இருக்குதா? எங்கேயும் கிடையாது. இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த கையில் இருக்க ஒரு ரேகை கூட தனித்தன்மையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வெறும் கை ரேகை பற்றி இல்லை, உங்களுக்கு ஒரு முடி எடுத்தாலும் தனித்தன்மையாக தான் இருக்குது. இப்படி ஒரு பிரமாதமான ஒரு படைத்தல், இது தனித்தன்மையான படைத்தல். உங்கள் மாதிரி மனிதன் எப்பவுமே பிரபஞ்சத்தில் கிடையாது, திருப்பி எப்பவுமே வரமாட்டாங்க, இப்போ கூட எங்கேயும் இல்லை. இது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் குழந்தை, உங்களுக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, உங்கள் எதிரி, உங்கள் மாமியார் எல்லாருமே தனித்தன்மையான மனிதன் தான். எப்போ இது தனித்தன்மையான உயிர் நீங்கள் உணர்றீங்க, இதுக்கு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? இது தனித்தன்மையாக இப்படி உருவாக்கணும்னா, இந்த படைத்தலுக்கு மூலமாக எதிர்க்கிறதோ அது உங்கள் இப்படி தனித்தன்மையாக உருவாக்கணும்னா இதுக்கு ரொம்ப மதிப்பு வச்சு தானே இப்படி உருவாக்கி வச்சிருக்குது. இந்த படைத்தலுக்கு மூலமாக இருக்கிற தன்மை உங்கள் பற்றி எவ்வளோ மதிப்பு வச்சு உங்கள் ஒரு தனித்தன்மையான உயிரை உருவாக்கியிருக்கிறப்போ, நீங்கள் போய் உங்கள் தன்மை இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டு பார்த்து அவர் மாதிரி இல்லையே, அவர் மாதிரி இல்லையே நீங்கள் நினச்சா என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஒரு தனித்தன்மையான உயிர். நான் தனித்தன்மையான உயிர் நீங்கள் எப்போ முழுமையாக உணர்றீங்க, அப்போ தாழ்வும் கிடையாது. நமக்கு இன்னொருத்தருக்கு தலைமையில் உட்காந்துக்கணும்னு தேவையில்லை, நமக்கு இன்னொருத்தருக்கு தாழ்வமாக இருக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் உங்கள் தன்மை முழுமையாக மலர் வைக்கிறது எப்படி அது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போது இங்கே ஒரு ரோஜா செடி இருக்குது, அங்கே தென்னை மரம் இருக்குது. இந்த ரோஜா செடி அந்த தென்னை மரம் பார்த்து, ஓ அவர் ரொம்ப உயரமாக இருக்கிறாங்களே, நான் அவர் மாதிரி இல்லையே, அவர் மாதிரி இல்லையே, நான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இதுக்கு ஒரு அழகு இருக்குது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதுக்கு ஒரு அழகு இருக்குது. உங்கள் தன்மை முழுமையாக மலர் வைக்கிறது எப்படி என்று மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இதுக்கு தேவையான உதவி, இதுக்கு தேவையான ஊட்டம் நாம் எப்படி உருவாக்குறதுன்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இதில் எந்த மாதிரி காய் வரணும், எந்த மாதிரி பூ வரணும், எந்த மாதிரி எங்கே போகணுன்ற நீங்கள் நிர்ணயிக்கக்கூடாது. இது இயற்கை படைத்தலுக்கு மூலமாக இருக்கிறது நிர்ணயிக்கும். உங்கள் வேலை என்னென்னா, இந்த உயிர் எப்படி முழுமையாக வளர வைக்கிறது, இந்த உயிர் தன்மை எப்படி ஒரு மலராக நான் பண்ணிக்கிறது. இதில் ரோஜா பூ வரப்போகுதா, இல்லை தேங்காய் வரப்போகுதா, இல்லை மல்லிப்பூ வரப்போகுதா, இது நீங்கள் நிர்ணயிக்கக்கூடாது. உலகம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் நாம் இங்கே வாழ முடியுமா? உலகத்தில் இருக்க மனிதன் எல்லாமே ஒருத்தர் மாதிரி இருந்தால் இருக்க முடியுமா? நாம்
பிரதியொரு மனிதன், பிரதியொரு உயிர் இங்கே தனித்தன்மையான உயிராக இருக்குது. இவ்வளோ மதிப்பெடுத்து இந்த உங்கள் உயிர், உங்கள் தன்மை, உங்கள் உடல் எல்லாமே இந்த படைத்தவன் இப்படி உருவாக்கி இருக்கிறப்போ நீங்கள் போய் இது ஒப்பிட்டு பார்த்து இதை தாழ்வம் பண்ணிக்கிற தேவை இல்லை. எப்போ பழி வாங்கணும் நீங்கள் இன்னொருத்தர் பின்னாடி போயிட்டீங்களோ, ஒன்று நீங்கள் இன்னொருத்தர் பின்னாடி இருக்கிறீங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது உங்களுக்கு பழி வாங்கணும்னு என்னத்துக்கு நோக்கம் வந்துருச்சுன்னா, யாரோ ஒருத்தர் உங்கள் நன்மைக்கு தடையாக இருக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நன்மைக்கு உங்கள் வாழ்க்கை நன்மை கிடைக்காமல் இருக்கிற மாதிரி செய்கிற ஒரு முயற்சி அவருக்கு இருக்குது, இல்லை இப்போவே செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் எப்போ உங்களுக்குள்ளே இந்த பழியை வந்துருச்சு, இது உங்களுக்குள்ளே எப்போ எரிய ஆரம்பிக்குது, ஒரு க்ஷணம் உங்களுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அது உருவாக்குது. இந்த பழி என்ற உணர்வு நமக்குள்ளே ஒரு க்ஷணம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்குறது. இப்போது இந்த பழியை எப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்குனீங்களோ, இந்த பழி வாங்கணுன்ற தேவை உங்களுக்குள்ளே எப்போ நீங்கள் உருவாக்குனீங்களோ, அப்போது நீங்கள் தான் பெரிய எதிரி. இந்த எதிரி உங்கள் நன்மைக்கு எதிர்மறையாக செயல்பட்டிருக்கிறா. உள்ளேருந்து வெளியே சூழ்நிலை ஏதோ காரணத்தினாலே நமக்கு எதிர்மறையாக இருக்குது, அது எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்துக்கிறது விட்டுட்டு உள்ளேயும் ஒரு பெரிய எதிரி உருவாக்கியிருக்கிறீங்க. இப்போது இந்த உள்ளே உட்கார்ந்துருக்கிற எதிரி உங்கள் வாழ்க்கை அடிப்படையே நிர்ணயிக்க போகிறான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறீங்க ஒரு க்ஷணம்ன்றதே இந்த உள்ளே இருக்கிற எதிரி தான் நிர்ணயிக்க போகிறான். எப்போ உங்களுக்கு நீங்கள் எதிரி ஆயிட்டீங்க, உங்களுக்கு வழியே கிடையாது. வெளியே எதிரி இருந்தால் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், நமக்கு திறமைக்கு அனுசாரமாக ஏதோ ஒன்று பண்ணி அதை நம்ம தாண்டி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதிரி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வழியே கிடையாது. இந்த பழி வாங்கணுன்ற உணர்வு உங்களுக்குள்ளே எப்போ வந்துருச்சு, உங்கள் உள் சூழ்நிலையும் கெட்டு போகுது, உங்கள் வெளியே சூழ்நிலையும் கெட்டு போகுது. ரெண்டுலேயும் உங்களுக்கு எது வேணுமோ அது நடக்காது. உள்ளே சந்தோஷமாக இருக்க முடியாது, வெளியே நீங்கள் எங்கே போகணும்னு இருக்குதோ உங்கள் வாழ்க்கை நோக்கம் அங்கே போக முடியாது. அவர் எங்கே போகிறாங்களோ அவர் பின்னாடி தானே போகணும். இப்போ நம்ம யார் பழி வாங்கணும்னு இருக்கிறோம், அவர் பின்னாடி தானே நம்ம போக தேவை வந்துச்சு வாழ்க்கையில். இப்போது உங்கள் வாழ்க்கை முறையே அவருக்கு அர்ப்பித்த மாதிரி ஆயிடுச்சு. யார் உங்களுக்கு பிடிக்காதோ, யார் நீங்கள் எதிரியை நினைக்கிறீங்களோ அவருக்கு போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணை பண்ணிட்டீங்க. இதுக்கு ஒரு பைத்தியம் தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த பைத்தியம் பிடிச்சப்போ அதுதான் சரி என்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதனால் மனநிலையில் எதிர் செயல் என்று கொண்டு வராமே, நாம் நம்ம வாழ்க்கை நன்மைக்கு என்ன செயல் தேவை அந்த செயல் மட்டும் கொண்டு வந்தால் நமக்கு இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. பழி வாங்குகிற தேவையே நமக்குள்ளே வராது. சில நிகழ்ச்சி நாம் நினச்ச மாதிரி நாம் நடத்துக்க முடியும், சில நிகழ்ச்சி நாம் நினச்ச மாதிரி நடக்கலை. வேறு ஏதோ காரணத்தினால, வேறு யாரோடைய செயல்னால அது வேறு விதமாக போகுது. வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். எல்லாமே நாம் நினச்ச மாதிரி நடக்காது. எப்போ இது புரிஞ்சு நாம் நம்ம திறமைக்கு அனுசாரமாக முழுமையாக நமக்கு எது வேணுமோ அது உருவாக்க ஆரம்பிக்கிறோம், உள்ளத்துலேயும் வெளியே ஒரு புத்திசாலியான ஒரு வெற்றிகரமான மனிதனை வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அவமானம் அன்றது உங்கள் வாழ்க்கையில் எப்போ வரும்னா, நீங்கள் உங்கள் அடிப்படை என்ன, இந்த மனிதனை இந்த அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான், உணராமல் இருக்கிறதுனால தான் இந்த அவமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவமானம் என்னென்னா, யாரோ ஒருத்தர் சொல்கிற ஒரு வார்த்தைனால, ஒரு செயல்னால உங்கள் தன்மையே நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. யாரோ ஒருத்தர் செய்கிற செயல்னாலேயோ இல்லை உச்சரிக்கிற வார்த்தைனாலேயோ உங்கள் உள்ளம் எப்படி இருக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. உங்கள் தன்மைன்றது வெளியில் நடக்கிற சூழ்நிலைனாலே
இல்லை இன்னொருத்தர் பேச்சினாலேயோ நிர்ணயிக்கப்பட்டது இல்லை. இது அதுக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் பிறந்தப்போ உங்கள் உடல் இவ்வளோ சிறுசாக இருந்தது, இப்போது இவ்வளோ பெருசாகிடுச்சு. இதுக்கு நீங்கள் வெளியிலேருந்து சாப்பாடு கொடுத்துருந்தாலே இந்த சாப்பாடுன்றது எடுத்து இந்த ஒரு மனிதன் உடலாக மாற்றிருக்கிற சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்குது. அப்படின்னா படைத்தலுக்கு எது அடிப்படையானதோ அது உங்களுக்குள்ளேயே செயல்படுது. படைத்தலுக்கு அடிப்படையானது, ஆனால் படைத்தவன் உங்களுக்குள்ளேயே உட்கார்ந்த மாதிரி தெரியுது. ஏன்னா அதுக்கான படைத்தல் வெளியிலேருந்து நடக்கலை, உள்ளிலேருந்து தான் நடந்திருக்குது. படைத்தவனே உங்களுக்குள்ளே இருக்கிறப்போ யாரோ ஒருத்தருடைய செய்யலோ ஒரு வார்த்தையோ உங்கள் அவமானப்படுத்த முடியுமா? உங்கள் அடிப்படையே உணராமே நீங்கள் இருக்கிறதுனால தான் அவமானன்றது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. நீங்கள் இப்போது மற்றவங்களை என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி மனிதனாக இருக்கிறீங்க. 4 பேர் உங்கள் நல்லவங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லவங்க ஆகிடுவீங்க, 4 பேர் நீங்கள் கெட்டவங்கன்னு சொன்னால் கெட்டவங்க ஆகிடுவீங்க. இது என்னத்துக்குன்னா மனிதன் அவனுடைய அடிப்படையை உணராமை வெறும் மேலோட்டமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு அவன் வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பு. நீங்கள் உங்கள் உள்ளம் இந்த படைத்தலுக்கு மூலமானது உங்களுக்கு உள்ளேயே இருக்குது. இந்த படைத்தவன் நீங்கள் உணர்ந்து இங்கே வாழிருந்தால் உங்கள் யாருன்னு அவமானப்படுத்த முடியும்? சகிப்புத்தன்மை அன்றது என்னத்துக்கு தேவை வந்துடுச்சு? அடிப்படையாக உங்கள் சுத்த இருக்கிற மக்கள் பார்த்தா உங்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி உங்களால் ஏற்றுக்க முடியல. ஒன்று எதுக்கு ஏற்றுக்க முடியலன்னா உங்கள் மனநிலையுடைய தன்மை எப்படின்னா எல்லாருமே உங்கள் மாதிரி இருக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம். எப்பவுமே இன்னொருத்தர் கூட என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னா அவர் உங்கள் மாதிரி இல்லை, அவர் உங்கள் மாதிரி நினைக்கல, உங்கள் மாதிரி உணரலை, அவர் உங்கள் மாதிரி செயல்படலை. எல்லாருமே உங்கள் மாதிரி இருக்கணும்னு உங்களுக்கு நோக்கம். எல்லாரும் உங்கள் மாதிரி ஆயிட்டாங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? உங்கள் மாதிரி மனிதனை இன்னொருத்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அந்த வீட்டில் இருக்க முடியுமா? எப்படியோ நீங்கள் ஒருத்தர் எப்படியோ தாங்கியிருக்காங்க எல்லாருமே. உங்கள் மாதிரி மனிதர் 3 பேர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் கட்டாயமாக அங்கே வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த முயற்சி எப்பவுமே நடந்தே இருக்குது. எல்லாருமே உங்கள் மாதிரி இருக்கணும், உங்கள் மாதிரி இருக்கணும்னு ஒரு முயற்சி நடந்திருக்குது. நமக்கு இன்னொருத்தர் கூட பிரச்சனை என்ன, நாம் இன்னொருத்தர் ஏற்றுக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? அவர் நம்ம மாதிரி இல்லை. இப்போது இந்த அடிப்படையான உண்மை புரிஞ்சுக்காமே நாம் இதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் பிரதியொரு மனிதனு ஒரு தனித்தன்மையான மனிதனு, ஒரு மனிதன் இருக்கிற மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை. நீங்கள் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா 1,00,000 இலை இருக்குது. ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை கிடையாது. ஒரு இலையும் தனித்தன்மையான ஒரு ரூபத்தில் இருக்குது. இதே விதமாக பிரதியொரு மனிதனு ஒரு தனித்தன்மையாக இருக்கிறான். இது ஏற்றுக்க முடியலன்னா இன்னும் ஏற்றுக்க முடியும். எப்பவுமே ஏதோ ஒன்று பொருள் தனித்தன்மையானதுன்னா அது ரொம்ப மதிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் சுத்த இருக்கிற மனிதர், உங்கள் மனைவி இருக்கலாம், உங்கள் கணவன் இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், தாய் தந்தை இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்கலாம், பிடிக்காதவங்க இருக்கலாம், எல்லாருமே தனித்தன்மையான மனிதர் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சகிப்புத்தன்மைன்றது தேவையே இல்லை. என்னத்துக்குன்னா சுத்தம் இருக்கிறது தனித்தன்மையானதுன்னு எப்போ நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்றீங்க அப்போது ஏற்றுக்கிறதுன்றது தானாகவே நடக்கும். இந்த சகிப்பு தன்மைன்றது உங்களுக்கு நல்லதில்லை, இது நீங்கள் யாருக்கு பரிமாறுறீங்களோ அவருக்கு நல்லதில்லை. என்னென்னா இப்போது நீங்கள் டெய்லி உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, 1 வருஷம் டெய்லி போயே இருக்கிறீங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரிஞ்சுது அவர் உங்கள் ரொம்ப சகிச்சுட்டு வந்திருக்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சுது. இதனால் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வரும். அவர் என் வீட்டுக்கு வர வேண்டாம் போயிடுன்னு சொல்லியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் ஒன்றும் சொல்லாமல் உங்கள் சகிச்சு வந்திருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தானே.
இந்த சகிப்புத்தன்மைன்றது உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை. நீங்கள் வாழ்க்கைன்றது, உயிர்ன்றது, சுத்தம் இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதுன்றதை நீங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படி பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்கிற தன்மை தானாகவே நமக்குள்ளே நடந்துடும். அது கூட நமக்கு எந்த போராட்டமும் கிடையாது. எப்போ அந்த போராட்டம் கிடையாதோ அப்போது சகிப்புத்தன்மைன்றதுக்கு ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் தேவையே வராது. நாம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சாங்க, அதுக்கு எதிர்மறையாக செய்கிற ஒரு செயல். அவர் இப்படி பண்ணிட்டாங்களே அதனால் நான் இப்படி பண்ணணும் நோக்கம் இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். எப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு எதிர்மறையாக செயல்படுறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது, அவர் நினச்ச மாதிரி நடக்குது. எப்போ நீங்கள் இன்னொரு மனிதனுக்கு எதிர் செய்யலாம் நீங்கள் வாழ்கிறீங்களோ அப்போது நீங்கள் ரொம்ப ஆழமான அடிமையாக தான் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்ச நோக்கத்தில் போகாது. அவர் எப்படி போகிறாங்களோ அவர் பின்னாடி போகிற தேவை உங்களுக்கு வந்துடும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த உணர்ச்சியோடு இருக்கிறப்போ அதுதான் சரி, அதுதான் சக்தி, அது பண்ணலைன்னா எனக்கு அவமானம், அது பண்ணலைன்னா மனிதன் தன்மையே இல்லைன்னு எல்லாமே உங்களுக்கு மனம் நம்ப வைக்கிறது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா பழின்றது இன்னொரு மனிதனுடைய செயலுக்கு எதிர்மறையான செயல். எப்போ எதிர்மறையான செயலில் போகிறோம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை நோக்க பூரைக்க முடியாது. ஒரு ரொம்ப ஆழமான அடிமைத்தனத்தில் போய் நீங்கள் எதுக்காக இந்த வாழ்க்கை ஆரம்பிச்சிங்கன்ற அறிவே இல்லாமல் நமக்கு போயிடும். அப்படின்னா யார் இது பண்ணாலும் சும்மா இருக்கலாமா? அப்படி இல்லை. யார் இது பண்ணாலும் பண்ணலனாலும் நம்ம வாழ்க்கை நன்மைக்கு என்ன தேவையோ செயல் நாம் பண்ணியே போகணும். இன்னொருத்தர் மேலே பழி வாங்க நமக்கு தேவை இல்லை. இன்னொருத்தர் ஏதோ பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி நம்ம வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதுக்காக நாம் முழுமையாக ஈடுபாடாக செயல்படணும். இன்னொருத்தருக்கு எதிர் செய்யலாம் நாம் எப்போ ஆரம்பிக்கிறோம் செயல், அப்போது நம்ம வாழ்க்கை நன்மை பற்றி நமக்கு கவனம் இல்லைன்னு தான் முடிவாயிடுச்சு. எப்போ நமக்கே நம்ம வாழ்க்கை பற்றி, நமக்கே நம்ம நன்மை பற்றி நமக்கு கவனம் இல்லையோ அப்படின்னா நமக்கு இன்னொரு எதிரி என்னத்துக்கு தேவை? நாமே ஒரு பெரிய எதிரி தான். இப்போது உங்களுக்கு இன்னொருத்தர் பற்றி என்னத்துக்கு கோபம் பழி வந்திருக்குதுன்னா அவர் உங்களுக்கு எதிரின்னு நினச்சிங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய எதிரி உள்ளே இருக்கிறப்போ இன்னொரு எதிரி என்னதுக்கு உங்களுக்கு தேவை? நீங்கள் போதும் உங்கள் வாழ்க்கை அழைக்கிறதுக்கு. இந்த பழி, இந்த எதிர் செயல்ன்றது எப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் நன்மைக்கு நீங்கள் தான் பெரிய எதிரி. யார் அவர் வாழ்க்கைக்கு அவர் நன்மைக்கு எதிரியாக இருக்கிறாங்களோ அவர் ஒரு அடிமுட்டாளன் தான் சொல்ல முடியும். புத்திசாலித்தனம் செயல்படுதுன்னு சொல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை. அழகுன்றது எங்கே இருக்குது? எந்த மாதிரி உருவம் அழகாக இருக்குது, எந்த மாதிரி உருவங்கள் அழகாக இல்லை? உருவம் சும்மா ஒரு உருவமாகவே இருக்குது. அதில் ஒரு அழகு கிடையாது, அசிங்கமும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ஆனந்தமான நிலையில் இருக்கிறப்போ எல்லாமே அழகாக தெரியுது. நீங்கள் ஒரு ஆனந்தம் இல்லாத ஒரு உள்நிலையில் இருக்கிறப்போ இது அழகாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சமூகத்தில், ஒரு கலாச்சாரத்தில் சில உருவங்கள் அழகு, சில உருவங்கள் அழகு இல்லை நாம் நிர்ணயித்து வச்சுருக்குறோம். உங்கள் மனநிலைன்றது கலாச்சாரத்துக்கு, நீங்கள் வளர்ந்த கலாச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவம் அண்ணா அழகாக தெரியுது, இன்னொரு விதமான உருவம்னா உங்களுக்கு அழகாக தெரியாது.
இப்போது உங்கள் குழந்தை உங்களுக்கு அழகாக தெரியுறாங்க, மித்தவங்க அவர்னால உங்கள் குழந்தைய ஏற்றுக்க முடியல, ஆனால் உங்களுக்கு அவர் ரொம்ப அழகாக தெரியுறாங்க. உங்கள் கடவுள் உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. மித்த இந்த கலாச்சாரத்துக்கு சேராமல் இருக்கிற மனிதன் யாரோ உங்கள் கடவுள் பார்த்தாங்கன்னா அவருக்கு அது அசிங்கமாகவே தெரியலாம். இப்படி இந்த அழகுன்றது ஒரு சமூகத்தில் அந்த கலாச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. இது ஒரு மென்டல் கண்டிஷனிங் சொல்லலாம். எது அழகாக இருக்குது எது அழகாக இல்லை நீங்கள் நிர்ணயிக்கிற பதிலாக நீங்கள் கொஞ்சம் கவனித்து உங்கள் சுத்த இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு புல் எடுத்து பார்த்தாலே இது இந்த புல் உருவாக்கின சக்தி எதே இருந்தாலும் அது ரொம்ப கவனமாக இந்த புல் உருவாக்கின மாதிரி தெரியுது. அசால்ட்டாக உருவாக்கின மாதிரி இல்லை. ஒரு சின்ன புல் எடுத்து பார்த்தாலே ரொம்ப ரொம்ப கவனமாக இது உருவாக்கின மாதிரி தெரியுது. இந்த படைத்தல் செய்கிற சக்தி, இந்த படைத்தலுக்கு மூலமாக இருக்கிறது. ஒரு புல்லு கூட இவ்வளோ கவனமாக உருவாக்கணும்னா அது எவ்வளோ ஈடுபாடாக அது உருவாக்கியிருக்கணும். முழு ஈடுபாடாக தான் இது உருவாக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அதே விதமாக நீங்கள் எல்லாத்துக்கூடையும் முழு ஈடுபாடாக இருந்தால் எல்லாமே அழகாக தான் இருக்குது. எதுலேயும் ஒரு அசிங்கம் நமக்கு தெரியாது. எதில் நமக்கு ஈடுபாடு இல்லையோ அது எல்லாமே நமக்கு அசிங்கமாக ஆகிடும். நமக்கு எதில் முழு ஈடுபாடு இருக்கிறதோ அது நமக்கு எப்பவுமே நம்ம அனுபவத்தில் அழகாக தான் தெரியும். இன்னொருத்தர் நம்ம பார்த்து சிரிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம அனுபவத்தில் நாம் எதில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறோமோ அது நமக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எது கூட நீங்கள் அடையாளங்கள் எடுத்திருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அழகாக தான் இருக்குது. அடிப்படையாக நீங்கள் ஒரு ஆனந்தமான நிலையில் இருந்தால் எல்லாமே அழகாக தான் இருக்குது. பிரதியொரு உறவுக்கு அதுக்கு சேர்ந்தா அதுக்கு அடிப்படையான ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையோடு இருக்கிற ஒரு அதிர்வு இருக்குது. பிரதியொரு உறவுக்கு ஒரு அதிர்வு சேர்ந்துருக்குது. அதே விதமாக பிரதியொரு அதிர்வுக்கு ஒரு உறவு சேர்ந்துருக்குது. நாம் ஒரு உருவாக பார்க்காம நாம் நம்ம தன்மை கொஞ்சம் சூக்ஷ்மமாக வச்சுருந்தா ஒரு உருவுடைய அதிர்வு நாம் உணர்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்போ நாம் இந்த அதிர்வு உணர ஆரம்பிக்கிறோம், இந்த உருவுன்ற ஏமாற்றத்தில் எது வெளியப்படாதோ அது எல்லாமே அந்த அதிர்வு என்ற நிலையில் வெளியப்பட்டிருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிற தன்மைன்றது நாம் கொஞ்சம் சூக்ஷ்ம நிலைக்கு கொண்டு போனால் அந்த அதிர்வுடைய தன்மை நாம் புரிஞ்சிக்க முடியும். அந்த அதிர்வு என்று நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு மனிதன் பார்த்தா அவனுடைய அடிப்படையான அதிர்வு என்ன நீங்கள் உணர முடியும்னா அவனுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே நம்ம கவனத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு உருவம் பார்த்து பலவிதமான முடிவுக்கு வர பதிலாக நம்ம புரிஞ்சுக்கிற தன்மைன்றது நாம் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நம்ம புரிஞ்சுக்கிற நிலைமைன்றது நாம் கொஞ்சம் சூக்ஷ்மமான நிலைக்கு கொண்டு போய் அந்த உருவுக்கு சம்பந்தப்பட்ட அதிர்வு என்ன இருக்குது அது நாம் உணர ஆரம்பித்தா நாம் மனத்தில் ஒரு குழப்பங்கள் இல்லாமல், ஒரு சிந்தனை கூட இல்லாமல், ஒரு எண்ணம் இல்லாமல் நாம் ஏதோ ஒன்று பார்த்தா அது தன்மை நாம் அப்படியே புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. இந்த புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு ரொம்ப குறைஞ்சி போகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இப்போது நம்ம புது வித்யாபியாசம்ன்றதுல வெறும் காரண அறிவு மனத்துக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ட்யூட்டிவ் மைண்ட், இந்த உள் தூண்டுதல் என்ற தன்மை நாம் ஒரு கவனம் இல்லாமல் இருக்கிறோம். இதனால் எதே ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப தேவையில்லாத அளவுக்கு நாம் சிந்திக்க தேவை இப்போ நமக்கு இருக்குது. சாமான்யமாக எது மக்களுக்கு சாமான்யமாகவே புரியணுமோ அது கூட இப்போ நாம் ஒரு ரிசர்ச் பண்ண தேவை வந்துடுச்சு.
நீங்கள் இப்போது ஏதோ ஒரு சாப்பாடு அங்கே வீசினீங்கன்னா உங்கள் நாய் வந்து 2 தடவை இப்படி வாசனை எடுத்து பார்த்தாலே அதுக்கு தெரியும் இது சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா, நல்லா புரிஞ்சிடுச்சு அவருக்கு. ஆனால் உங்களுக்கு புரியல. உங்களுக்கு முன்னாடி எது வந்தாலும் எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. என்னத்துக்குன்னா எல்லாமே காரண அறிவு மனத்திலேயே நடக்கிறதுனாலே ஒரு பெரிய விவாதம் நடக்குது ஒரு சின்ன விஷயத்துக்கு. இதனால் மனிதன் மனநிலைன்றது எப்பவுமே ஒரு போராட்டமாக ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு போராட்டமான மனநிலை நாம் வச்சுருக்கிறப்போ நாம் எது எப்படி இருக்கிறதோ அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எல்லாமே சிந்திச்சு நாம் ஒரு முடிவுக்கு வரணும். அப்படின்னா அடிப்படையாக நாம் புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லாமல் போச்சு. எல்லாமே ஒரு முடிவாக இருக்குது. நாம் முடிவு எடுத்தப்போ எப்பவுமே சரியான முடிவு எடுக்கிறோம் நாம் சொல்ல முடியாது. பல சூழ்நிலையில் பல நிகழ்ச்சியில் நாம் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டாயமாக எடுத்து போயிருக்கிறோம். இது புரிஞ்சுக்கிற தன்மைன்றது இந்த உள் தூண்டுதல்ன்றது நாம் செயல்படுறதுக்கு அனுமதி கொடுத்தா நாம் ஒரு உருவன்றது உருவமாக பார்க்காம அது அதிர்வாக கூட நாம் உணர பார்க்குற ஒரு திறமை நமக்குள்ளே வந்துச்சுன்னா நாம் அந்த உருவுடைய தன்மையை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம கூட இருக்கிற மனிதர் கூட நாம் எப்படி பேசணும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட விதமாக பேசணுன்னு தேவை இல்லை. இந்த குறிப்பிட்ட விதமாக ஏதோ நல்ல முறையாக பேசணும் நான் முயற்சி பண்ணேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை வேலை செஞ்சாலே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதனால் நமக்குள்ளேயே ஒரு பாதிப்பு வரும். அடிப்படையாக ஒரு சூழ்நிலைக்கு எப்படி தேவையோ அப்படி பேசணும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேச்சு நம்ம செயல் எல்லாமே எப்பவுமே சூழ்நிலைக்கு ஒத்து வர மாதிரி இருக்கணும். உங்கள் பேச்சுன்றது இன்னொருத்தருக்காக தானே, உங்களுக்காக இல்லை. உங்கள் பேச்சுன்றது உங்கள் தன்மை வெளியப்படுத்துறதுக்கு ஒரு கருவி. உங்கள் தன்மை எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் பேச்சு தானாகவே வரும். அதனால் நம்ம பேச்சு சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது பதிலாக நம்ம உள்தன்மை நாம் எப்படி வச்சுக்கணும் நாம் கவனம் வச்சுட்டா நம்ம உள்தன்மை ரொம்ப அன்பாக ஆனந்தமாக அமைதியாக இருந்தால் நம்ம பேச்சு பற்றி நாம் கவலைப்பட தேவையே இல்லை. நாம் எப்படியே பேசினாலும் நல்லாவே இருக்கும். நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கணக்கு போட்டு பேச ஆரம்பிச்சிட்டா நல்லது பேசணுன்னே இதனால் ஒன்றும் நன்மை வராது. உங்களுக்கும் ஒரு நன்மை வராது, இன்னொருத்தருக்கும் ஒரு நன்மை வராது. அதுக்கு பதிலாக நம்ம உள்நிலை நாம் எப்படி வச்சுக்கணும், நாம் ஒரு அமைதியான ஆனந்தமான அன்பான ஒரு மனிதனாக நாம் உள்நிலை நாம் மாற்றி வச்சுட்டா நம்ம பேச்சுன்றது தானாகவே எப்படி தேவையோ ஒரு சூழ்நிலைக்கு அந்த மாதிரி தானாகவே நடக்கும். உங்கள் பேச்சுன்றது உங்கள் தன்மை எப்படி இருக்குமோ அப்படி தான் வெளியப்படும். ஒரு நடிப்பான பேச்சு போட்டு உங்களுக்கு நன்மை வராது, இன்னொருத்தருக்கு நன்மை வராது. அதனால் நாம் எப்படி பேசணுன்றது நாம் கணக்கு போடாமல் நாம் எப்படி இருக்கணும் நமக்குள்ளே நாம் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா நம்ம பேச்சு பற்றி நாம் கவலை வச்சுக்க தேவை இல்லை. நீங்கள் இப்போது உலகம் இல்லை இந்த மனித சமூகம் என்ன உணர்றீங்களோ இது உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறதோ அப்படி தான். உங்கள் மனநிலையில் ரொம்ப வன்முறை இருக்குது. அந்த வன்முறை தான் உலகத்தில் வெளியப்படுது. மனத்தில் நமக்கு ஒரு கோபம் ஒரு எரிச்சல் ஒரு பொறாமை வந்தப்போ இது பெரிய வன்முறைன்னு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது வெளியே செயல்பட்டப்போ இந்த கோபம் இந்த பொறாமை இந்த எரிச்சல் இந்த வெறுப்புன்றது உலகத்தில் வெளியப்பட்டப்போ அதுதான் ஒரு போராக ஒரு கலவரமாக இது நடந்துக்குது. உலக அமைதி போய் நாம் ரோட்டில் போய் அதுக்காக ஏதோ ஒரு ஸ்லோகன்
சொல்லிட்டான், இல்லை ஒரு நாள் ஒரு அமைதி ஊர்வலம் ஒரு நாள் ஊரில் கொண்டு போயிட்டான், இது வராது. நமக்கு உலகத்தில் அமைதி வரணுன்னா தனி மனிதன் அமைதியாக எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். அவன் மனநிலையில் உள்நிலையில் அவன் எப்படி ஒரு அமைதியான மனிதனாக வாழ்கிறது எப்படி அவனுக்குள்ளே. ஆனால் அவன் புரிஞ்சாதான் அந்த ஒரு தன்மை அவனுக்குள்ளே உண்மை ஆனதா ஒரு அமைதியான உலகம் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிற பிரதி ஒரு மனிதனு அமைதியாக இருந்தால் உலகத்தை அமைதி பற்றி நாம் என்னத்துக்கு சிந்திக்கணும்? மனிதன் அமைதியை இல்லாததுனால தான் எந்த ஒரு செயல்பட்டாலும் அதில் ஒரு வன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த அமைதி இல்லாத சூழ்நிலைன்றது ஒன்றும் புது சூழ்நிலை இல்லை. அநாதி காலத்துலேருந்து இது நடந்து வந்தே இருக்குது. இப்படியே ஏதோ சில நேரத்தில் கொஞ்சம் வன்முறை குறைஞ்சிருக்குது, கொஞ்சம் நேரத்தில் மேலே போகுது. ஆனால் அந்த வன்முறைக்கு அடிப்படையானது என்ன? நமக்குள்ளே இருக்கிற எரிச்சல், கோபம், பொறாமை, வெறுப்பு, இது நமக்குள்ளே இந்த எடுக்கலைன்னா, இது தாண்டி போகிறதுக்கு நாம் ஒரு வழி தேடலைன்னா உலகத்து அமைதி அன்றது சும்மா ஒரு கற்பனையாகவே இருக்கும், ஒரு கனவாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு தனி மனிதனுக்குள்ளே ஒரு அமைதி கொண்டு வந்து சூழ்நிலை தானாகவே ஒரு அமைதியான சூழ்நிலையாக மலர்றதுக்கு நாம் செயல்படணுன்னா இது ஒரு நாள் ஊர்வலத்தில் நடக்க முடியாது. இது நம்ம வாழ்க்கையே அதுக்கு நாம் முழு ஈடுபாடாக வச்சா தான் அது உண்மையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த ஒரு தன்மை இல்லாததுனால தான் உலகத்தில் அமைதி இல்லாமல் போயே இருக்குது. பிரதி ஒரு மனிதன் எந்த மனிதன் கேட்டாலே அவர் எல்லாருமே நமக்கு அமைதியாக இருக்கணும்னு தான் ஆர்வம்னு சொல்கிறாங்க. பிரதி ஒரு மனிதனுக்கு அமைதியாக இருக்க ஆர்வம் இருக்கிறப்போ எதுக்கு அது உண்மையாகாமல் இருக்கிறதுன்னா அதுக்கு தேவையான ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறோம் நாம். இதனால தான் அது உண்மையாகாமல் இருக்குது. இந்த உலக அமைதி முடியுமா? மனிதர் நிர்ணயிச்சா ஒரே க்ஷணத்தில் முடியும். ஆனால் எல்லாருக்கும் தேவையானது உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை நாம் வச்சுருக்கிறோம். இப்போது அது கட்டாயமாக நாம் மாற்றணும். இது மனிதனுடைய உறுதினால தான் இது நாம் மாற்ற முடியும். ஏதோ ஒரு வெற்றி நம்பிக்கைனால இது வராது. மனிதனுடைய திறமைனால, கூர்மையினால, அவனுடைய ஈடுபாடுனால தான் இது நடக்க முடியும். உலக அமைதின்றது நாம் இது கற்பனையாக வச்சுக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை சாமானிய நடைமுறையிலேயே இது வரணும். இது ஏதோ ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் இதை பற்றி நினைக்கிற மாதிரி தன்மை இல்லை. இது நாம் செயல்படுறப்போ ஒரு க்ஷணத்துலேயும் முதல்ல நாம் எப்படி நம்ம மனம் அமைதியாக வச்சுக்கிறது நாம் புரிஞ்சதான், அந்த ஒரு சாதனை நாம் பண்ணாதான், அது நம்ம வாழ்க்கையில் உண்மைப்படுத்தினாதான் நாம் உலக அமைதி பற்றி பேசுகிறதுக்கே நமக்கு ஒரு தகுதி இருக்குது. இல்லைன்னா அந்த தகுதியே நமக்கு இல்லை.